ஹலோ எல்லாருக்கும் மிகப்பெரிய வணக்கம் சொல்லிட்டு வந்தாச்சுங்க உங்க அஜய் பொறுக்கோ வந்தாச்சு. என்ன மூவி ரிவ்யூவோட வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஞ்சாமை அப்படின்ற படத்தோட ரிவ்யூவோட வந்திருக்கேன். டைட்டில் பார்க்கும் போதே தெரியுது உள்ள ஏதோ ஒரு விஷயம் சொல்ல போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த படத்தோட டைரக்டர் எஸ்பி சுப்ரமன், இந்த படத்தோட மியூசிக் ராகவ் பிரசாத், எடிட்டர் ராம் சுதர்சன், பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து காலாச்சந்திரன். இந்த படத்துல வித்தாத், வாணி போஜன், ரஹ்மான், கிருத்திக் மோகன் இவங்க எல்லாரும் நடிச்சிருக்காங்க. படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் அழகான ஒரு ஃபேமிலி ஸ்டோரி தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லா வித்தாத் அப்பா, வாணிபோஜன் அம்மா, கிருத்திக் மோகனும் அவருக்கு ஒரு தங்கச்சியும், 4 பேரோட அழகான குட்டி வாழ்க்கை. ஒரு தோட்டத்துல வந்து பூ பூக்கிற ஒரு தோட்டம், அதுல இருந்து அறுவடை செஞ்சு எடுத்துட்டு வந்து அதை வித்து அவங்க வந்து வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை. இதுல வந்து வித்தாத் வந்து இந்த நாடகம் மேடையில கூத்து கட்டி தெருவுல போயிட்டு கூத்தாடுறது இந்த வேலையா இருக்காரு. இதை பார்த்து அவரோட மகனும் அந்த வேலை பண்ணும் போது வாணிபோஜன் கூப்பிட்டு, உங்களை மாதிரி என் பையனும் ரோட்ல இது பண்றான் அப்படின்னு சொன்னோடனே அந்த வேலையை விட்டுறாரு. அதுக்கு அந்த கூத்து கட்டுறதுல அவர் பண்றது இல்லை. அதுக்கப்புறம் பையனை நல்லா படிக்க சொல்றாரு. அவனும் அங்கிருந்து நல்லா படிக்க ஆரம்பிச்சு அந்த 10th வந்து அந்த டிஸ்ட்ரிக்ட்லயே ஃபர்ஸ்ட் வந்துடுறான். எல்லா ஸ்கூல்ல இருந்து வந்து பாராட்டும் போது, என்ன படிக்க போறப்பான்னு ப்ரெஸ்ல கேட்குறாங்க. நான் டாக்டர் ஆனும்னு சொல்றாப்புல அந்த தம்பி. ஓ அப்படியா அப்படின்னு சொன்னோடனே ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல இருந்து வந்து, இந்த பையனை எங்க ஸ்கூல்லயே சேர்த்துருங்க, நாங்க வந்து ஃப்ரீயா எல்லா எஜுகேஷனும் கொடுக்குறோன்னு. இவ்வளவு நாள் தமிழ் மீடியத்துல படிச்சா இங்கிலீஷ் மீடியத்துல வேண்டாம், நாங்க ஃப்ரீயா எல்லாம் சேர விருப்பப்படல அப்படின்னு அந்த பையன் சொல்ல, வித்தாத்தும் வேணாம், என் பையன் எங்கேயோ படிச்சுக்கிட்டோன்னு சொல்றாங்க. இதுதான் முதல் பாதி கதையா போகுது. அதுக்கப்புறம் ரஹ்மான் வந்து அங்க ஒரு போலீஸா வர்றாரு. சின்ன சின்ன பிரச்சனைகள் இது வந்து அந்த கிராமத்துக்குள்ள அப்படியே நடந்துட்டே இருக்கு. அதுக்கப்புறம் ஸ்கூல் படிக்கிற பையனுக்கு வந்து ஒரு 10 மார்க் 20 மார்க் கம்மியா வரதால டியூஷன் சேர்க்கலாம் அப்படின்னு டியூஷன் சேர்க்குறாங்க. அதுக்கு ஒரு 50,000 ரூபாய் செலவு பண்றாங்க. அண்ட் தென் டாக்டர்னா நீட்டுன்றத என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும், அதுக்கு ஒரு கோச்சிங் இருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு 1.25 லட்ச ரூபா கட்டணும் அப்படின்னு நிலத்தெல்லாம் வச்சு இவர் கட்டுறாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லா இந்த மாதிரி ஒரு சென்டிமெண்டா, எமோஷனா, பாசமா, ஃபேமிலியா போயிட்டு இருக்க படம். செகண்ட் ஹாஃப்ல அவருக்கு வந்து ஜெய்ப்பூர்ல நீட் எழுதுறதுக்கான இது வந்துருது. அங்க போய் எப்படி எழுதுறது அப்படின்னோடனே ட்ரெயின்ல வித்தவுட்ல போறாங்க போயிட்டே இருக்காங்க. ஃபைனலா அங்க போய் ஆட்டோ பிடிச்சி போகும்போது கேட்டை மூடிறாங்க. அப்புறம் போராடி வித்தாத் பையனை வந்து எக்ஸாம் எழுத உள்ள அனுப்புறாரு. அவன் பாஸ் ஆனானா இல்லையா. அதுக்கப்புறம் அந்த பையன் கோர்ட்ல ஒரு கேஸ் போடுறான். அந்த கேஸ் நடத்துறாங்க. ஸோ அந்த இடத்துல அவன் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் வந்து ரொம்ப அழகான டயலாக்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, எக்ஸாம் எடுத்துட்டு போய் நாக்பூர்ல வைக்கிறீங்களே, உங்களோட எலெக்ஷன் ஓட்டு போடுறது மட்டும் பக்கத்துறையிலே வைக்கிறீங்களேன்ற கேட்குற கேள்விகளா இருக்கட்டும். அண்ட் தென் ஒவ்வொரு விஷயத்துக்கும் இங்கேருந்து நீங்கள் அங்கே போவீங்களா, அங்கே நீங்கள் அதெல்லாம் வந்து அந்த கோர்ட் ட்ராமா வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஓவராலாக இந்த நீட் எக்ஸாமை மையப்படுத்தி வச்சுருக்காங்க. அதுவும் வெளிநாட்டில் போய் வெளியூரில் போய் எக்ஸாம் எழுதுறத மையப்படுத்தி வச்சுருந்தாங்க. ஒரு எமோஷனான ஒரு ட்ராமா இந்த மூவி. கண்டிப்பாக நீங்கள் தேட்டரில் போய் பார்க்கலாம் ஃபேமிலியோட. பெரிய கமர்ஷியல் எதிர்பார்க்காம அழகான ஒரு குடும்ப கதையை பார்த்துட்டு வரலாம். பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அடுத்த ரிவ்யூல சந்திக்கிறேன். டாடா பாபாய் சொல்றது உங்க அஜய் பொறுக்கோ.